தன்னுடைய ரணத்துக்கு ஒரு மருந்து கிடைத்திருக்கிறது என்கிற மன நிறைவில் அண்ணன் ஓபிஎஸ் இருக்கிறார். அமையப்போகிற களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணியில் அவரும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் இல்லாவிட்டால் ஒரு அதிசயம் நடக்கப் போகுது. ஒரு ஓபிஎஸ் நிராகரிக்கப்படுகிறார், ஸ்டாலின் அவருக்கு உதவியாக இருக்கிறார், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி அதிமுக சொன்ன பாராட்டுவான். பாஜகவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்களே சார், மறுபடியும் அவர் கூட்டணிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் போக மாட்டார். உங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அரசியல்ல அடையாளம் இல்லாமல் அழிய போகிறவர் எடப்பாடி பழனிசாமி. முடிவெடுக்கிற இடத்துல அண்ணன் வைகோ இல்லையே, முடிவு இருக்கிற இடத்துல அவருக்கு மகன் தான் இருக்கான். அப்போ வந்து வைகோவுக்கு முடிவெடுக்கிற அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ சார் மாவட்டம் தோறும் உங்களை பற்றி வழக்கு போட்டிருக்காங்க, தொடர்ந்து நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க. வழக்கு எப்படி வழக்கை பற்றி கவலைப்படலை. நீ ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் என்ன பிரகடனப்படுத்துறதுக்காக இல்லை. தமிழ்நாட்டில் 8 மத்திய சிறைச்சாலையில் 7 மத்திய சிறையில் வாசம் செய்தவன் தமிழ்நாட்டில் நான் மட்டும்தான். எதிர்கட்சிய கடமைங்கிறது தமிழ்நாட்டுக்காக நீ பேசுறியா? தமிழ்நாட்டுக்காக பேசலையே. நீ திருநெல்வேலியில் போய் விருந்து திங்கிறியே, நீ அந்த கவின்குமாருக்கு வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னியா? அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிச்சே தருவோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அரசுக்கு எதிரான ஒரு முழக்கம் வந்து அதிகரிச்சிருச்சு. அரசுக்கு எதிரான விமர்சனம் உனக்கு வைக்க தெரியலையேங்கிறத எனக்கு வேதனை. தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த அரசியல்வாதியும் பன்முகத்தன்மைகள் கொண்டவருமான திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கங்க. வணக்கம். கடந்த 10 நாளாக நாம் தமிழர் சீமான், தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த், ஓபிஎஸ் என திமுகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடியவங்கெல்லாம் அடுத்தடுத்து முதலமைச்சர் போய் சந்திக்கிறாங்க. அவங்க சந்திச்சுட்டு வெளியில் வரும்போது பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாங்க, முதலமைச்சரோட உடல்நலம் குறித்து விசாரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு. ஆனால் மீடியாக்களில் பேசப்பட்ட விஷயங்கள் வந்து வேறு மாதிரி இருக்குது. அதாவது இவங்க கூட்டணி பேசிட்டாங்க, எல்லாம் பேட்டி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. உங்களுடைய பார்வை என்ன? அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் அரசியல் இருப்பு தமிழ்நாட்டில் கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 25 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சுக துக்கங்களை தீர்மானிக்க களத்தில் நின்றவர், கடமையாற்றியவர். அதையும் தாண்டி அந்த கட்சியினுடைய பொருளாளர் என்கிற சிகரத்தில் இருந்தவர். ஜெயலலிதா வழக்கின் பொருட்டு சிறை செல்ல நேர்ந்த பொழுது அவருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ். ஜெயலலிதா வழக்கு முடிந்து விடுதலை பெற்று வருகிற பொழுது அந்த மகுடத்தை அவர் கையிலேயே திருப்பி கொடுத்தவர். இப்படி ஒரு பழக்கொலை நிகழ்த்த பண்பாட்டுக்குரியவர். அவரை எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் அதிமுகவில் சேர தயார் என்று உள்ளம் திறந்து உருகி சொன்னதற்கு பிறகு கூட கள்ளம் நிறைந்த கயவன் எடப்பாடி பழனிசாமி அவரை அங்கீகரிக்கவில்லை. ஆகவே ஒரு பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்து ராமநாதபுரம் களத்தில் நின்று 3,42,000 வாக்குகள் பெற்று, அதுவும் ஒரு சுயேட்சை பலாப்பழ சின்னத்தில் நின்று இத்தனை வாக்குகள் பெற்றும் எனக்கு என்னுடைய அரசியல் இருப்பு காணாமல் போயிடுமோங்கிற கவலை அழுத்த அந்த கவலையிலிருந்து ஒரு நிவாரணம் அண்ணன் ஸ்டாலின் சந்தித்ததன் மூலம் அவருக்கு கிடைத்திருக்கிறது.
சார் மற்றவங்க சந்திச்சா அது ஒரு பெரிய ஒரு அரசியலுக்கு தேமுதிக போய் சந்திக்கிறாங்க, நாம் தமிழர் சந்திக்கிறாங்கன்னா அதில் ஒரு பெரிய. ஆனால் இவர் வந்து திமுக வந்து எதற்காக அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தக்கூடியவர். இப்போது அவர் வந்து கூட்டணிக்கு போகிறாரு இல்லை அப்படிங்கிறது செகண்டரி. இது அவங்க ஜெயலலிதா இருந்திருந்தால் இது மாதிரி நடந்திருக்குமா? நடக்காது. ஏன்னா ஜெயலலிதாவுடைய காலத்தோடு இந்த பகை பாராட்டுகிற அரசியல் முடிவுக்கு வந்துவிட்டது. ஒரு பகை பாராட்டுகிற அரசியலை அண்ணன் ஸ்டாலின் விரும்பவில்லை. அது அவருடைய முதிர்ச்சியையும் அவருடைய பக்குவத்தையும் அவருடைய நீண்டகால அனுபவத்தையும் அது வெளிப்படுத்தி. அப்போ இது ஒரு அரசியல் நாகரிகம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்ற தித்திப்பான செய்தி வந்த மாத்திரத்தில் ஒரு திமுக தொண்டன் உற்சாகத்தில் ஒரு அம்மா உணவகத்தினுடைய பெயர் பலகை எடுத்து தூக்கி தூர வீசி எறிந்தான். செய்தி ஆன உடனே அதிர்ச்சி அடைந்த முதலமைச்சர் அவரை கட்சியை விட்டு நீக்கி, மா சுப்பிரமணியம் தான் மாவட்ட செயலாளர், அவரை சொல்லி அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தது அண்ணன் ஸ்டாலினுடைய ஆட்சி. அங்கேயே நாகரிகம் ஆரம்பிச்சிருச்சு. இது ஜெயலலிதா காலத்தில் நடக்காது. முதலமைச்சராக முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்றவர் பதவியேற்ற பொன் வேடை முடிந்த உடனே அண்ணன் ஸ்டாலின், அன்றைய ஆளுநர் அண்ணன் பன்னீர்செல்வம் 3 பேர் ஒரு மேசையில் உட்கார்ந்து விருந்து சாப்பிட்ட அந்த கண்கொள்ளா காட்சியை நான் கண்களிக்க கண்டேன். ஜெயலலிதா இருந்தால் இது சாத்தியமாகியிருக்காது. அதை போல திமுகவிடம் காலம் காலமாக பகை பாராட்டி சென்னையில் அரசியல் செய்த அதிமுகவின் நீண்டகால அவைத்தலைவராக இருந்த மதுசூதனன் இறந்து போனார் என்ற ஈரச் செய்தி வந்தவுடன் எடப்பாடி பழனிசாமி போவதற்கு முன்பே முதலமைச்சர் போய் சொந்தங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவருடைய புகழ் உடம்புக்கு அஞ்சலி செலுத்தினார். ஆகவே அதிமுக என்று சொல்லி பகை பாராட்டுகிற நிலையில் அண்ணன் ஸ்டாலின் இல்லை. அவர் உயர்ந்த வானத்தில் உச்சியில் பறக்கக்கூடிய பறவை போல இருக்கிறார். அந்த பறவைக்கு தரையில் இருக்கிற மேடு பள்ளங்கள் எல்லாம் சமமாக கண்ணுக்கு தெரியும். அவர் தான் ஸ்டாலின். அந்த வகையில் தன்னுடைய ரணத்துக்கு ஒரு மருந்து கிடைத்திருக்கிறதுங்கிற மன நிறைவில் அண்ணன் ஓபிஎஸ் இருக்கிறார். அமையப்போகிற களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணியில் அவரும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் இல்லாவிட்டால் ஒரு அதிசயம் நடக்கப் போகுது. இல்லை, அந்த அதிசயம் நடக்குமா சார்? நடக்கும். எப்படி சொல்கிறீங்க சார்? ஏன்னா இவர் வந்து இப்போது இந்த செய்திகள்லாம் வெளியில் உலாவிட்டு இருக்கும்போது பத்திரிகைகளுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு, இந்த மாதிரி ஒரு அறிக்கையாக கொடுக்குறாரு. கூட்டணி குறித்தோ இல்லை நான் வந்து முதலமைச்சரை சந்தித்தது குறித்தோ கருத்துக்களை பகிர வேண்டாம் அப்படிங்கிறாரு. இல்லை, அப்படி யார் அது நல்லது தானே. இது சம்பந்தமாக ஏதாவது உளறி எவனாவது கூட்டியிருக்கூடாது. அவர் முடிவெடுத்திருக்காரு. அந்த முடிவை நடைமுறைப்படுத்துவதற்கு மௌனம் ரொம்ப நல்லது. ஏன்னா மௌனம் விலை மதிக்க முடியாது. இப்போ வந்து இவங்க இந்த அதிமுக வந்து ஒருங்கிணைந்துரும், அது மூலமாக வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இருந்த அதிமுக தொண்டர்கள், ஓபிஎஸ்க்கு ஆதரவானவர்கள் கூட இந்த சந்திப்பை ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏற்றுக்கிடுவாங்க. ஏன்னா அதுக்கு தென்பாண்டி மண்டலம் தான் அதுக்கு உதாரணமாக இருக்கும். தென்பாண்டி மண்டலத்திலாம் எடப்பாடிக்கு செலவுக்கு கிடையாது. அது முக்குளத்தோர் ஓட்டு அதிகமாக உள்ள பெல்ட். அது 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 இயல்பாக இருக்கிற அந்த உணர்வு, தமிழ்நாட்டினுடைய உணர்வுன்னே வச்சுக்கிடுங்களேன். அதனால ஒரு ஓபிஎஸ் நிராகரிக்கப்படுகிறார், ஸ்டாலின் அவருக்கு உதவியாக இருக்கிறார், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டன் பாராட்டுவான். ஏன்னா எம்ஜிஆருக்கு தொண்டை அவனுக்கு ஒரு ஒரு பற்றுக்கோடு இல்லாமல் இருக்க அன்னைக்கு. இந்த மாதிரி படருவதற்கு கொழுகும்பில்லை அவனுக்கு. ஒன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அரசியலில் அடையாளம் இல்லாமல் அழிய போகிறவர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி நேற்றைக்கு போய் விருந்து சாப்பிட்ருக்காரு நயனார் நாகேந்திரன் வீட்டில், என்னுடைய நல்ல நண்பன் நயனார் நாகேந்திரன் வீட்டில். அந்த விருந்து அவர்களை ஒட்ட வைக்கும், அதிமுகவையும் பிஜேபியும் ஒட்ட வைக்கும் என்று கருதுகிறார்கள். ஆனால் பிஜேபி கட்சியில் எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஓபிஎஸ் இந்த முடிவெடுத்ததை. அதுக்கு தான் இந்த விருந்தா? சுதாகர் ரெட்டி அவர் தான் பொறுப்பாளர். அவர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்.
தரைகுலுங்க நடக்கிற தமிழிசை, அவர் அதிர்ச்சி தெரிவித்திருக்கிறார். பிஜேபி கட்சியில் நயனார் நாகேந்திரன் உட்பட ஓபிஎஸ் விட்டுட்டேமேங்கிற வேதனையிலும் வழியில் இருக்காங்க. ஏன்னா இவர் ஒபீடியன்ட் உள்ள லீடர். ஓபிஎஸ் எந்த ஒபீடியன்ட்டும் இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி. இவர் கட்டுப்படுவார், அவர் கட்டுப்பட மாட்டார் என்கிற நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு, நாளைக்கு தெரிஞ்சிடும். ஆனால் சார், திமுக வந்து உங்களுக்கு அடிமையாயிட்டாங்க, எடப்பாடி வந்து இதுக்கு பாஜகவுக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கட்டுப்பட மாட்டார் அப்படிங்கிறீங்களே, ஆனால் பாஜகவுக்கு அதிமுக அடிமை, எடப்பாடி அடிமை ஆயிட்டாருலாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க திமுக தரப்பில். எடப்பாடி தானே? ஆமாம் ஆமாம். நீங்கள் ஆனால் கட்டுப்பட மாட்டார்லாம் சொல்கிறீங்க. கட்டுப்பட மாட்டாருன்னா ஒரு 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 நாகரிகமாக நடந்துக்க தெரியல எல்லாருக்கு. அண்ணாமலை நீக்கணும்னு சொல்லி நிர்பந்தம் கொடுத்து அவரை நீக்கிட்டாங்க. நாளைக்கு என்ன நிர்பந்தம் வைப்பான்னு தெரியாது. இப்போ பிஜேபி கட்சிக்கு செல்வாக்கு சரிந்து வருகிற காலகட்டம் இந்த காலகட்டம். ஒரு 5 தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் பிஜேபி தன்னுடைய கணக்கை தொடங்க முடியல. இதெல்லாம் ஒரு முன்னோட்டம். ஒரு 30 தடவை நான் தான் போரை நிறுத்தினேன் என்று ட்ரம்பு சொல்லிட்டு உலகளாவ அறிவிச்சிட்டாரு. அந்த ட்ரம்பினுடைய பேரை சொல்வதற்கு கூட நாடாளும் பிரதமருடைய நாக்குக்கு வலிமை இல்லை. அதனால தமிழ்நாட்டை எப்படியாவது குறி வைக்கணும்னு சொல்லி தான் ராஜேந்திர சோழனுடைய ஆடி திருவாதிரை நாளை கொண்டாட இந்தியாவினுடைய பிரதமர் வந்தார். அதில் கூட அவர் கங்கை நீரை எடுத்து கொண்டு வருகிறார். ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டவன், கங்கை வரைக்கும் சென்று வாகை சூடி வந்தவன், கங்கை நீரை கொண்டு வந்தவன் இல்லை. இப்போ இல்லை, கங்கை நீர் நம்ம புனித நீராக நினச்சிக்கிறோம். அந்த புனித நீரை கொண்டு அவர் அபிஷேகம் பண்ணலாம், அங்கே கூட எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? இல்லை, இது ஒரு பெரிய திரிபுவாதம் தம்பி. இது ஒரு பெரிய திரிபுவாதம். இது ராஜேந்திர சோழனுடைய வானளாவிய புகழை சிதைக்கிற முயற்சி. அந்த விழாவில் இன்னொரு அநியாயம் நடந்துச்சு. ராஜேந்திர சோழனுக்கு அப்ப ராஜராஜ சோழன் திருமறைகள் சிறை வைக்கப்பட்டிருந்தன. ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரம், பித்தா பிரைசூடி பெருமானை என்று பாடிய சுந்தரருடைய தேவாரம், கூற்றாயினவார் விளக்ககளில் கொடுமை விலை செய்தன அப்பருடைய தேவாரம் எல்லாம் சிறை வைக்கப்பட்டிருந்தது. சிறை வைக்கப்பட்ட திருமறையை மீட்டவர் ராஜராஜ சோழன். அதனால் அவருக்கு சிவபாத சேகரன் என்று பெயர் உண்டு. அப்படி ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் சைவத்தையும் நினைவு கூறுகிற ஒரு விழாவில் நாம் ஏற்க முடியாத ஒரு போர் பற்றி அறிவிக்கிற ஒரு பகவத்கீதையை வெளியிட்டு ஒரு பண்பாட்டு படையெடுப்பை அங்கு அரங்கேற்றி விட்டார்கள். ஆகவே இப்படி ஒரு அரசியல் அவர்கள் செய்ய எத்தனிக்கிற காலகட்டத்தில் சமய நம்பிக்கையும் கடவுள் வழிபாட்டில் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ள ஓபிஎஸ் திமுகவில் ஒரு ஐக்கியமாக போகிறார் என்பதை தாண்டி திமுகவோடு கைகுலுக்குகிறார் என்பதே அவர்களுக்கு மிகப்பெரிய கனத்த அதிர்ச்சியை தந்திருக்கிறது. ஆகவே எடப்பாடிக்கு ஒரு 4-5 நாட்களாக அவருடைய புகழும் வெளிச்சமும் மங்கவும், அண்ணன் ஓபிஎஸ்னுடைய புகழும் வெளிச்சமும் ஓங்கவும் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கனிந்திருக்கிறது. பாஜகவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே சார், மறுபடியும் அவர் கூட்டணிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் போக மாட்டார். ஏன்னா வர 28ஆம் தேதி 28, 29ஆம் தேதி உங்கள் திருவண்ணாமலைக்கு பிரைம் மினிஸ்டர் வராரு, அப்போ உங்களை சந்திக்க வைக்கிறவங்க மாதிரி ஏதோ பேச்சுவார்த்தை அது முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இனி அவர் போக மாட்டார். முயற்சி பலிக்குமா? பலிக்காது சார். இது ஒரு பக்கம். அதாவது இந்த ஓபிஎஸ் போய் பார்த்தது, தேமுதிக பார்த்தது, நாம் தமிழர் பார்த்ததெல்லாம் ஒரு பக்கம். அது ஏற்கனவே திமுகவை அதிகமாக எதிர்க்கக்கூடிய ஆட்கள் போய் பார்த்தேன். இப்போ ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக தங்களுடைய இருப்பை வந்து பகிரங்கமாக படுத்தணும். அதாவது நான் அங்கே தான் இருக்கோம், நாங்கள் அங்கே தான் இருக்கோம்னு சொல்லி மாதிரி ஒரு பேட்டிலாம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவர் அப்படி தங்களுடைய இருப்பை வந்து திமுகவோட இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்து பாஜகவோட வைகோ பேசிட்டாரு, அவருடைய பையனுக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி எல்லாம் பேசிட்டாங்க, பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறீங்களா? நானா பேசுனேன், எல்முருகன் பேசினாரா? இல்லை, நீங்கள் எல்முருகன் தானங்க சொன்னார். ஏற்கனவே எங்கள் கூட கூட்டணியில் இருந்தவங்க அவங்க வருவதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு உங்களுடைய பேட்டியில் கூட நான் அதெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. எனக்கு கிடைத்த நம்பகமான தகவலை நான் வெளிப்படுத்தினேன். எனக்கு வேற நோக்கம் ஒன்றும் இல்லை.
அப்போ பாஜக கூட ஒரு பக்கம் பேசிட்டு இப்போ திமுக கூட நாங்களும் உங்க கூட தான் இருப்போம் உங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்களா? அது எப்படிங்க? அது அவன் முடிவெடுத்தது முடிவெடுக்கிற இடத்துல அண்ணன் வைகோ இல்லையே. முடிவெடுக்கிற இடத்துல அவருக்கு மகன் தானே இருக்கான். அப்போ வந்து வைகோவுக்கு முடிவெடுக்கிற அதெல்லாம் போயிடுச்சு. முடிவெடுக்க முடியாதவர். ஓஹோ. நம்ம அந்த அதிகாரம் அது கையை விட்டு போயிடுச்சு. எப்படி சொல்றீங்க சார்? நீங்க அந்த கட்சிக்கு உங்களுக்கு எந்த தொடர்புமே இல்லை. அந்த 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 அதிகாரத்தை இன்னைக்கு அவர் கையில் எடுத்துட்டார். யாரு? துரை வைகோ. ஓ, துரை வையாபுரி. துரை வையாபுரி கையில் எடுத்துட்டாரு. அண்ணன் ஒன்றும் செய்ய முடியாது. அண்ணன் நான் இன்னும் உங்கள்கிட்ட தான் இருக்கேன்னு சொல்ல தான் முடியும். அப்போ இது பாமக மாதிரி ஆயிடாதா சார்? பாமக மாதிரி ஆயாச்சு. ஓ, அப்போ அப்பாவும் பிள்ளைக்கும் பிரச்சனைகள் ஆரம்பிச்சாச்சு. ஆமாம். அதான் இப்போ இந்த துரை வைகோ வந்து கடுமையாக நீங்கள் எதிர்க்கிறீங்க சார். அதாவது மதிமுகவில் அவர் ஒரு வாரிசு அரசியல்வாதி, வைகோக்கு அடுத்தபடியாக அவர் வந்திருக்கிறாரு. மற்ற அரசியல்வாதி மாதிரி தான் மற்ற அரசியல்வாதிகள் தங்களுடைய வாரிசுகளை அரசியல் கொண்டு வந்திருக்க மாதிரி இருக்கு. நீங்கள் துரை வைகோ மட்டும் பர்டிகுலராக ரொம்ப எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? நகம் நனையாமல் நத்து எடுக்க நினைக்கிறார். கடலை கிடப்பதற்கு காகித ஓடம் செய்து பயணிக்க நினைக்கிறார். உழைக்காமல் இருந்து உண்ணத்துடிக்கக்கூடிய புருஷாவரத்தினுடைய புழுதி வார்ப்பாக தெரிகிறார். கேட்டீங்களா? அண்ணன் ஸ்டாலின் சிறையில் இருக்கும் பொழுது பிறந்தவன் உதயநிதி. இன்னைக்கு அவர் இளைஞரணி செயலாளர், இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர், துணை முதலமைச்சர். ஒரு பொறுப்பாற்ற ஒப்படைச்சிட்டாங்க. 2 லட்சம் இளைஞர்களை சேர்க்க சொன்னார் ஸ்டாலின், சேர்த்துட்டார். ஆளுங்கட்சியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் சேரத்தானே செய்வாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சேர மாட்டேன், எதிர்கட்சியாக இருந்தால் தான் சேருவாங்க. ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு வார்ப்பாக அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். இங்க அப்படி இருக்கா? இங்க அப்படி அவருக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தால் சேர்த்தானே செய்வார் சார். நீங்கள் இன்னும் இப்போதான் கட்சிக்கு செயலாட்டிக்கிட்டு இருக்காரு. வந்த உடனே நம்ம எதிர்பார்த்தா கேளுங்க. அவருக்கும் ஒரு பவர் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அவங்க சார்புன்னு ஒரு தொலைக்காட்சி இருக்கு. அது இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க என்ன பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அந்த தொலைக்காட்சி மதிமுகவும். நானும் அதற்கு மனதளவில் ஒப்புக்கொண்டேன். நாஞ்சில் சம்பத் தர்பார் அப்படின்னு மதிமுகத்தில் விளம்பரம் பண்றாங்க. நல்லா இருக்க பேரு. ஆமா, நாஞ்சில் சம்பத் தர்பார்னு விளம்பரம் பண்றாங்க. நான் இது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லலை, உங்கள்கிட்ட சொல்றேன். நாஞ்சில் சம்பத் தர்பார், நான் நடந்து வர்றது மாதிரி ஒரு தர்பார் வரப்போகுது, விரைவில் கமிங் சூன் அப்படின்னு போட்டாங்க. அதுக்கு முன்னாடி மதிமுகம் தொலைக்காட்சி சார்பில் ஒரு பட்டிமன்றம் போட்டாங்க. அந்த பட்டிமன்றத்துக்கு நான் நடுவர். அந்த பட்டிமன்றத்தில் நான் நடுவராக இருந்து பட்டிமன்றத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சு கொடுத்துட்டு நான் போகிறேன். அந்த பட்டிமன்றத்தையும் நாஞ்சில் சம்பத் தர்பாரை நிறுத்திருந்தான். யாரு? அங்கே தர்பார் நடத்துகிற துரை. என்ன காரணம் சார்? அது அவர்கிட்ட கேட்கணும் நீங்கள். நான் வருத்தப்படலை. ஏன்னா மதிமுகத்தில் என் முகம் தெரிந்து நாஞ்சில் சம்பத்துக்கு முகம் வெளியில் தெரிகிற அளவு ஏன் நிலைமை இல்லை. நான் வெளிச்சத்தில் தான் இருக்கேன். மதிமுகம் வெளிச்சம்னா திருமாவளவனுடைய இல்லை, நான் வெளிச்சத்தில் தான் இருக்கேன். அவருடைய தொலைக்காட்சி மதிமுகத்துக்கு எனக்கு மதிமுகம் என்னால் வெளிச்சம் பெறும். அப்படி இருந்து ஏன் சார் நிறுத்துறாங்க? உங்களால வெளிச்சம் பெறும் அப்படின்னு போதும். அதுதான் சொன்னேன். அவன் தமிழர்கள்னாலே அவனுக்கு வெறுப்பு இருக்கு. அதுக்கு மேல பேச விரும்பல. சரி சார், இப்போ ஒரு கட்சியில் நம்ம நிறைய பேர் ஒரு கட்சியில் இருக்காங்க, ரொம்ப நீண்ட காலம் அவங்களுடைய பங்களிப்பை கொடுக்குறாங்க. ஒருவேளை அந்த கட்சியில் அவங்களுக்கு அவங்களுடைய இருப்பு பிடிக்கலையோ, இல்லை அந்த கட்சியினுடைய கொள்கையிலேருந்து, அந்த கட்சியினுடைய தலைவருடைய கொள்கையிலேருந்து மாறுபட்டு போகும்போது கட்சி விட்டு வெளியில் போயிடுறாங்க. ஆனால் யாருமே அந்தளவுக்கு பெரிய ஒரு விமர்சனம் வைக்கிறதில்ல அந்த தலைவரை பற்றியும் அந்த கட்சியை பற்றியும். ஆனால் நீங்கள் மதிமுக பற்றி, வைகோ பற்றியும் கடுமையாக விமர்சிக்கிறீங்களே. உங்களுக்கு தரவு தெரியாததுனால நீங்கள் பேசுகிறீங்க. அண்ணன் எல்ஜி இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் எல்ஜி புத்தகம் எழுதினார். டிஏகே லக்கமணன் நெல்லை மாவட்ட செயலாளர், அவருக்கு சொந்த மாவட்டம், புத்தகம் எழுதினார். அண்ணன் KSR புத்தகம் எழுதினார். நான் எழுதினா இல்லை. ஆனால் நீங்கள் புத்தகம் எழுத விட நேரம் பேசியே. நான் புத்தகம் எழுதலைங்கிறதுல நான் வெளியேறணும்னு துணிச்சலாக முடிவெடுத்தேன்.
எந்த சமரசத்துக்கும் இடமில்லை. ம். இவன் கூட இருக்கு நான் தயார் இல்லைன்னு நான் மனசுக்குள்ள வைராக்கியமாக முடிவெடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அவரை பற்றி ஒன்றுமே பேசலை. அதிமுகவில் என்னை இணைத்து கொண்டு முதல் பொதுக்கூட்டம் மயிலை மாங்கொல்லையில் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் 2 பார்வையாளர்களாக வந்தது வைகோனுடைய உதவியாளர் அருணகிரியும் பாலனும். அவர்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க. நான் பார்த்துட்டேன் அவங்க 2 பேரையும். அந்த கூட்டத்திலையும் நான் பார்த்துட்டேன். வைகோவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை. பட்டாசு வெடிச்சிருக்கணுமே சார் இன்னைக்கு. சொல்லலை. அதுவரை இது வரைக்கும் சொல்லலை. ஆனால் இப்போ ஒவ்வொரு இப்போ ஏன்னு சொன்னா மல்லை சத்யாவை மாத்தையான்னு சொன்னார்ல, மாத்தையான். அப்ப நீ பிரபாகரனான்னு கேட்டேன். ஆமாம், எங்களுடைய பேட்டியில் கூட நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஆமாம், அதுதான். அது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. 12 வருஷமா கேட்காத இப்போ கேட்குறேன். அவ்வளோ, வேற ஒன்று. அது என்னோட நோக்கமும் இல்லை. இல்லை, நேரடி விமர்சனம் கடுமையாக இருக்கு அவரை பற்றி, வைகோ பற்றி. இன்னும் கடுமையாக சொல்லுறதுக்கு நிறைய இருக்கு. சொல்லவே இல்லையே நீங்கள். இன்னும் சொல்லுறதுக்கு நிறைய இருக்கு. எப்படி அதான் வழக்கு போட்டிருக்காங்கல்ல, அப்போ சந்திப்போம், அங்கே சொல்லிடுவோம். அதான் இந்த வழக்கு யார்? வைகோடைய தூண்டுதலின் பேர் அவர் தான். அது எப்படி? அவர் இல்லை, இவன் யார்? துரை வையாபுரிக்கு தூண்டுதல்ல. ஓ, அவன் தாங்க ஏற்கிறான். அந்த கட்சி பொருளாளர் யாரு தெரியுமா உங்களுக்கு? கண்ணப்பன். பழைய கண்ணப்பன். கண்ணப்பன் யாரு தெரியுமா? தேரோட்டி கண்ணனை போல் காரோட்டி கண்ணப்பன். ஆமாம், அவருடைய அடைமொழியே காரோட்டி கண்ணப்பன் தான் சொல்லலாம். அவர் யாரு தெரியுமா? கொங்குச்சிமையில பொள்ளாச்சி மகாலிங்கம் என்கிற பிரபுவை எதிர்த்து அரசியல் செய்தவர். அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தவர். திருக்கோவில்களில் கருணை இல்லம் திறந்தவர். 1956 தேர்தல் கூட்டம் திருச்சி மகாநாட்டில் திமுக தேர்தலில் நிற்க வேண்டுமா, சமுதாய இயக்கமாகவே இயங்க வேண்டுமா என்று வாக்கெடுப்பு நடந்த பொழுது திமுக சமுதாயமாக இயக்க வேண்டும் என்று ஓட்டு போட்டவர். சின்ன வயசுல அவர் வந்து இங்க வர்றார். வைகோட் அண்ணன் பொருளாளரை வச்சு அழகு பார்த்தார். இப்ப அந்த கட்சிக்கு பொருளாளர் யாருன்னா, ஒரு வீட்டில் கூட திண்ணையில் படுக்கிற ஒரு பையன் செந்திலஜன் ஒரு தானே பொருளாளர் ஆக்கியிருக்காங்க. அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன? எல்லாரையும் சிறுமைப்படுத்துவது. சிறுமைப்படுத்திட்டு இருக்காங்க, சின்ன பின்னம் ஆயிடுவாங்க. இப்போ இவருக்கு பதவி கொடுத்தனால இப்போ அவர் கண்ணப்பனை வந்து சிறுமைப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அது மட்டும் இல்லை. 1989 கலைஞர் 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெயிச்சிட்டார்ல, ஆளுங்கட்சி ஆகுதில்ல. ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்கணும், முதலமைச்சரை. அந்த சட்டமன்ற குழு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் யாரு தெரியுமா? இந்த கண்ணப்பன். அவருக்கு தலைமையில இந்த முடிவெடுத்தாங்க. அவ்வளவு பெரிய ஆளு இருந்த இடத்துல திண்ணையில படுத்து கிடக்கிற ஒரு பயலை கொண்டு போய் பொருளாளர் ஆக்குறான்னா என்னங்க இது? இல்லை, இன்னைக்கு அந்த அளவுக்கு யாருமே இல்லையே சார் அங்கே. அதனால இருக்கக்கூடிய ஒருத்தரை பொருளாளர் ஆக்கி வச்சிருக்கிறாங்க, அப்படி தானே சொல்லணும். இல்லை, இப்போ அந்த கண்ணப்பன் லெவலுக்கு அங்கே யாருமே இல்லை, அதனால இருக்கிறவங்கள ஒருத்தரை வந்து பொருளாளர் ஆக்கி வச்சிருக்காங்க, அப்படி தானே எடுத்துக்கணும். அப்படி எடுக்க முடியாது இல்லை. இப்போ உனக்கு வேண்டிய அளவு எடுக்கிற அவ்வளோ. அது தலைமை முடிவு பண்ணுறது இல்லையா சார்? தலைமைன்னா இவர் தான், துரை வையாபுரிக்கு தலைமை தான். ஓ, இப்போ சார் மாவட்டந்தோறும் உங்களை பற்றி வழக்கு போட்டிருக்காங்க. தொடர்ந்து நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க. வழக்கு எப்படி? வழக்கை பற்றி கவலைப்படலை. 1991 ஜனவரி 25 விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் திமுக கூட்டம், மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்தில் பேசுனதுக்கு ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க. என் மேலே 124A தேச துரோக வழக்கு போட்டாங்க. அதுக்கே நான் பயப்படலை. அதுக்கு பிறகு 153A போட்டாங்க. அதுக்கே நான் பயப்படலை. கலைஞர் காலத்தில் தேசிய பாதுகாப்பு சட்டமே என் மீது பிரயோகிக்கும், அதுக்கே பயப்படலை. இனி ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் என்ன பிரகடனப்படுத்துறதுக்காக இல்லை. தமிழ்நாட்டில் 8 மத்திய சிறைச்சாலையில் 7 மத்திய சிறையில் வாசம் செய்தவன் தமிழ்நாட்டில் நான் மட்டும்தான். அதனால் வழக்கு
எனக்கு கிழக்காகும். வழக்கு போட்டவர்கள் அரசியலில் உழக்காவார். உலக்காவார்கள். ஆமாம். இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலைகளில் அதிமுக கூட்டணி இல்லாதவங்க கூட இந்த திமுக கூட்டணிக்கு நிறைய பேர் போகிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு சார். திமுக கூட்டணி அண்ணா இல்லை திமுகவில் ஆல்ரெடி அந்த கூட்டணி வந்து உடையலை, அப்படியே இருக்கு. ஆனால் இன்னும் கூட்டணிக்கு அதிமுக கூட்டணி போகிறதுக்காக அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாம் திமுகக்கு வர்றதுக்கு துடிக்கிறாங்க. இதை முதலமைச்சரே சொல்லிட்டாரு, இன்னும் புதியவர்களெல்லாம் வரப்போகிறாங்கன்னு ஒரு செய்தி நிகழ்ச்சியில் சொல்லிட்டார். வரப்போகிறாங்க. பிரேமலதா சந்தித்து எதுக்கு? அதுக்கு தான். இன்னும் யார் அங்கே இருக்கா? யாரும் இல்லை. இன்னும் பாமக இருக்காங்களே. பாமக தான் பாடையை நோக்கி போயிட்டு இருக்கு. பாடையை நோக்கி. ஆமாம், எங்கே போய் முடியும்னு தெரியலையே. அப்பா ஒரு பையன் ஒரு பக்கம் நடப்பயணம் போறாரு. ஆமாம். அப்பா ஒரு பக்கம் பொதுக்குழு போச்சு, அது சிதிலம் ஆயிடுச்சு. ஆனால் என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக வந்து அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிச்சே தருவோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அரசுக்கு எதிரான ஒரு முழக்கம் வந்து அதிகரிச்சிருச்சு. அரசுக்கு எதிரான விமர்சனம் உனக்கு வைக்க தெரியலையேங்கிறதா எனக்கு வேதனை. அரசுக்கு எதிராகனா ஸ்டாலினையும் திமுகவையும் குறிவைப்பு தான் எதிர்கட்சிய கடமையா? எதிர்கட்சிய கடமைங்கிறது தமிழ்நாட்டுக்காக நீ பேசுறியா? தமிழ்நாட்டுக்காக பேசலையே. நீ திருநெல்வேலியில் போய் விருந்து திங்கிறியே. நீ அந்த கவின்குமாருக்கு வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னியா? உனக்கு விருந்துல தானே நோக்கமா இருக்கு. நீ தமிழ்நாட்டில் என்ன அரசியல் செய்கிற? நீ தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு அதிர்வையோ தாக்கத்தையோ ஒரு வீச்சையோ உன்னால ஏற்படுத்த முடியலையே. நீ போற இடமெல்லாம் கூட்டம் சேருதா? கூட்டம் சேரலையே. கூட்டம் சேருதா சார்? இல்லையே. வெள்ள சட்டையா இருந்தா கூட்டம் இல்லை. அது அப்புறம் என்ன சார்? அது வெள்ள சட்டையா இருந்தா அது 200 ரூபா கூட்டம். 200 வச்சு இருந்தாலும் அந்த கூட்டுக்கு வருது இல்லையா? வெள்ளையா இருக்கக்கூடாதுங்க. கந்தல் துணி, அழுக்கு ஆடை, தலைவிரி கோலம், ஏழ்மை, இவங்கெல்லாம் கூடணும். அப்பதான் அது கூட்டம். இது திட்டமிட்டு ரூபா கொடுத்து வண்டி கொண்டு வந்து வர சொல்லி ஏற்பாடு பண்ணி நடத்துற கூட்டம். இதெல்லாம் கூட்டம் இல்லை. சரி, எந்த கூட்டத்தில் பேச்சு எங்கேயாவது நின்று இருக்கா? தொண்டை ரசிக்கிற மாதிரி, பொதுமக்கள் ரசிக்கிற மாதிரி எங்கேயாவது இருக்கா? இல்லையே. ஆனால் அதிமுக தரப்புல சொல்றாங்க பிரம்மாண்டமான கூட்டம் வருது, மக்களுடைய மனநிலை மாறி. நீங்க தொலைக்காட்சியில் பார்க்கலையா? நான் பார்க்க. என்ன பேசுறாரு அவரு? எதுவுமே பேச தெரியலையேங்க. பேச்சாளர் இல்லைங்கிறீங்களா? பேச்சாளரே கிடையாது. அவன் தான் கம்பராமாயணத்தை சேக்கலார் எழுதனான்னு சொன்ன முட்டாளாச்சு. எங்க போட்டு பேசுவாரு? ஒன்றும் பேச தெரியும். அவருக்கு இதெல்லாம் எடுபடாது. வாய்ப்பு இல்லைங்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது சார். தமிழ்நாட்டில் வந்து ஆணவ கொலைங்கிறது வந்து அதிகரிச்சுட்டே போகுது. ஒருவேளை அரசின் மீது நம்பிக்கை, அதாவது ஒரு பயம் இல்லாமல் போயிடுச்சா இல்லை எப்படிங்க சார்? ஏன்னா அந்த ஆணவ கொலைங்கிறது வந்து ஒரு அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக. சாதி வன்மம் தமிழ்நாட்டில் இருக்கு. இது அரசு மட்டும் தீர்வு காணக்கூடிய பிரச்சனை இல்லை. பெரியார் இன்னும் தேவைப்படுகிறார். பெரியார் அந்த கைத்தடியால சாதி என்று சொல்லக்கூடிய பாம்பை அடிச்சுட்டே இருந்தார். சாதி ஒழிப்பு தான் திராவிட இயக்கத்தினுடைய மூல கொள்கையே. ஆசிரியர் வீரமணி சாதி ஒழிப்புக்காக நான் பேசியதுக்கு எனக்கு விருது தந்தார், சாதி ஒழிப்பு விருது. மீண்டும் பேசணும். அந்த தம்பி கவின் கொலை செய்யப்பட்டதில் எவ்வளோ வன்மம் இருந்திருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. ஒரு மருத்துவமனையில் உறவினர்கள் பாதிக்கப்பட்டு பார்க்க போன இடத்துல அப்படியே அழைச்சிட்டு போய் உடனே கொண்டுட்டான். இது போலீஸ் யூகிக்க முடியாது. இது காவல்துறை கடமை தவறியதாக நம்மவும் கருத இடம் இல்லை. இப்படி ஒரு உணர்வு தமிழ்நாட்டில் இருப்பது வலிக்குது எனக்கு. வள்ளல் வஉசி உலவிய மண்ணில் சாதி இல்லைடை பாப்பா என்று பாரதி பாடிய திருவிடத்தில் இந்த உணர்வு வந்திருப்பது மிகுந்த கவலைக்குரிய செய்தி. ஒரு ஊடகத்தில் உங்களுக்கே சொல்கிறேன், நாம் ஒவ்வொருவரும் இதற்கு என்ன செய்யணும்னு யோசிக்கணும். நாராயணகுருவிட்ட ஒருத்தன் கேட்டான், நீங்கள் என்ன ஜாதின்னு. நாராயணன் திருப்பி கேட்டார், பார்த்தால் எப்படி தெரிகிறதுன்னு கேட்டார். பார்த்தா எப்படி தெரியும்னு நம்ம திருப்பி கேட்டான். நாராயணகுரு பதில் சொன்னார், பார்த்தா தெரியாத ஜாதி சொன்னா எப்படிரா தெரியும்னு கேட்டார். இந்த ஜாதிக்கு வேற கல்லி எறியணும். அதற்கு உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள்
என்னை போன்ற சொற்பொழிவாளர்கள் தேவாலயத்தில் இருக்கிற பாதிரிமார்கள், திருக்கோவில் இருக்கிற குருக்கள், மதரசாவில் இருக்கிற மௌலவிகள், கல்லூரி பேராசிரியர்கள், ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள், நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள், அரிமா சங்கங்கள், சுழற் சங்கங்கள், தன்னார்வ அமைப்புகள், இதற்காக ஒரு இயக்கம் நடத்த வேண்டிய சூழலுக்கு தமிழகம் வந்திருக்கிறது. ஒரு பெரிய பண்பாட்டு புரட்சியை நடத்துவதற்கு நாம் தயாராக வேண்டும். இது அரசு மட்டும் செய்ய வேண்டிய வேலை இல்லை. அரசு ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுத்தா இது குறையதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல சார்? ஏன்னா ஒரு பயம் இல்லாமல் தானே போயிடுச்சு. ஒருத்தர் மர்டர் பண்ணுறதுங்கிறது அரசு நம்ம மாட்டிக்கிட்டோம்னா இல்லை தீவிரமான நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி மானபங்கம் செய்யப்பட்டார், அதுவே ரொம்ப அரசியல் கட்சிகள்லாம் தீவிரமாக கையில் எடுத்த பிறகு தானே. இல்லை, எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டு அரசியல்ல 257 நாளில் ஒரு வழக்கை விசாரித்து தண்டனை கொடுத்துட்டாங்க. இல்லை, அது அரசியல் கட்சிகள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்ததுனால தானே சார்? அந்த மாதிரி கிடையாது, 257 நாள் வழக்கம் பிடிச்சாச்சு. அது மாதிரி இப்போ மடப்புறம் காளியம்மன் கோவில் வழக்கையும் அஜித் குமார் தீவிரமாக எடுத்துட்டு இருக்கு. அரசு காவல்துறை அந்த கடமை செய்து அவர்களுக்கு நாம் பக்கபலமாக இருக்க வேண்டும். இதில் இன்னொரு அரசியல் செய்வதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. இது அரசு மட்டுமே பொறுப்பு இருக்க வேண்டிய விஷயம் இல்லை, நீங்களும் நானும் கூட இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். சார், இந்த கிட்னி முறைகேடு அது சம்பந்தமாக ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள்லாம் நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க. சமீபத்தில் அண்ணாமலை கூட அதை பற்றி ரொம்ப பேசியிருந்தார். உங்களுடைய கருத்து என்ன சார்? அதில் அண்ணாமலை சட்னி ஆகிட்டார்ல, அவர் இப்போ கிட்னியை பற்றி பேசுகிறார். நான் என்ன சொல்கிறேன், இதை மருத்துவர்களே செய்கிறார்கள், அதுதான் கொடுமை. இதில் இப்படி ஒரு முறைகேடு நடைபெறுகிறதுன்னா ஒரு மருத்துவருடைய உதவி இல்லாமல் இது நடக்காது. படித்தவன் பாவம் செய்தால் ஐயோ ஐயோ என்று போவான் நாம் பாரதி. படித்த மருத்துவர்களே இதை செய்கிறார்கள். ஆகவே இதை தனி கவனம் செலுத்தி இந்த சிறுநீரகம், கல்லீரல் இதெல்லாம் காத்திருக்காங்க, எங்களுக்கு வேணும் அப்படின்னு. பாதிக்கப்பட்டவர்கள் காத்திருக்கும் பொழுது அதற்கு யாருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ கொடுத்து இதை ஒரு ஒழுங்கமைக்க வேண்டிய பொறுப்பை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் உடனே மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இது ஒரு எம்எல்ஏ ஈடுபட்டார் அப்படி இப்படிலாம் கிடையாது. அரசு சரியாக செயல்படலைங்கிறீங்களா? அரசு செயல்படவில்லைங்கிறத விட மருத்துவர்கள் இதற்கு உடந்தையாக இருந்தார்கள். அதனால் மருத்துவர்களும் இந்த நிலைமை நல்லதில்லைன்னு முடிவெடுத்து, ஒரு மருத்துவருடைய உதவி இல்லாமல் இது நடக்காது. மருத்துவர் சான்றிதழ் போட்டு அவர் கையெழுத்து போட்டு தான் இதெல்லாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த ப்ரொசீஜரை ஒழுங்காக பின்பற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு. நான் இன்னொரு மனிதரை நான் குற்றம் சாட்ட விரும்பலை, மருத்துவர்களோட குற்றம் சாட்ட விரும்பலை. இது ஒரு பிசினஸாக மாறுவதற்கு மருத்துவர்கள் ஒத்துழைக்க கூடாது என்பது என்னுடைய வேண்டும். சார், பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் அது இப்போ மேற்கொண்டிருக்காங்க. அதனுடைய பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அது சம்மந்தமாக தேஜஸ்வி யாதவ் கூட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, என்னுடைய பேர் கூட அதில் இல்லை அப்படின்ட்டு. இப்போ அதனுடைய பிரதிபலிப்பாக தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் கொண்டு வரும்போது செய்வாங்க, எந்த எட்ஜுக்கும் போவாங்க. ஆமாம், அது கிட்டத்தட்ட ஒரு 65 லட்சம் 70 லட்சம் புதிய வாக்காளர்கள் பிற மாநிலங்கள் தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுன்னம்ல, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுன்னா இதுக்கு தான். தமிழ்நாடுடைய அந்த பன்முகத்தை தமிழ்நாட்டினுடைய இயல்பே இல்லாம ஆக்கிடும். அந்த வட இந்தியாவில் இருக்கிற மீது நமக்கு வன்மம் கிடையாது. அவர்கள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஒரு ஃபாரின் போறது மாதிரி அவங்க வந்துட்டு போறாங்க. இந்த ஃபாரின் போனால் மாசம் பணம் அனுப்புவாங்க. எங்க ஊர்ல எல்லாம் பணம் வந்துச்சு, சுலைமான் ரூபா அனுப்பிட்டான் அப்படின்னு அவருக்கு அம்மா என்கிட்ட சொல்லுவா, சுலைமான் ரூபா அனுப்பிட்டான் மக்களே அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. என்ன சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி ஒரிசாவில், பீகாரில், மத்திய பிரதேசத்தில் பணம் அனுப்பிட்டான் மகன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து அவங்க உழைக்கிற உழைப்புக்கு கிடைக்கிற ஊதியத்தை அனுப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் குறை சொல்லலை. அவர்களை வாக்காளர்கள் ஆக்கி நம்மோடு அவர்களையும் பயணிக்க வைப்பது என்பது மீண்டும்
தமிழ்நாடு தனிமைப்படுத்தப்படுமா என்கிற கவலை எனக்கு இருக்கு. இதான் பன்முகத்தன்மையோட வந்துருமே சார். இது வராது. இல்லை, அவங்க அந்த வடநாட்டில் இருந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வரும்போது எல்லாம் ஒரு கலந்த மாதிரி தானே ஆயிடுது. இல்லை தன்மை இதில் எங்கே தனிமைப்படுத்தப்படுது? நம்ம தனிமைப்படுத்தப்பட்டுருவோம். இப்பவுமே தனிமைப்பட்டு இருக்காங்க. ஏன்னா நான் ஒரு தங்குற ஹோட்டலுக்கு போனால் அங்கே ஊழியம் செய்கிற தம்பி ஏன் தம்பி இல்லை, வடமாநிலத்தவர். ஆமாம். நான் உணவுக்கு சாப்பிட போனால் அங்கே பரிமாறுகிறவன் ஏன் தம்பி கிடையாது. நான் ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு மேலே ஏறி போகிறேன், அந்த லிஃப்டை இயக்குகிறவன் ஏன் தம்பி இல்லை. எல்லா இடத்துலையும் அவங்க வந்துட்டாங்க. நம்ம தமிழர்கள் வந்து சரியாக வேலைக்கு போகலை, எல்லாம் குடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க. அதுதான் காரணம். அதனால் இப்போ அவங்களுக்கு வாக்களிக்கிற உரிமையும் கொடுத்துட்டா அவங்களுக்கு அதிகாரத்துக்கு வர்றதுக்கு அவங்க ஆசைப்படுவாங்க. அப்போ நம்ம ஒன்றும் செய்ய முடியாமல் கையிற நிலையில் ஆகிடும். அதனால் இன்னைக்கு அண்ணன் சிதம்பரம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார், தொல் திருமாவளவன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதை உடனடியாக எல்லா கட்சிகளும் சேர்ந்து, நான் முதலமைச்சருக்கு வைக்கிற வேண்டுகோள், அவர் இன்னைக்கு இங்கே இல்லை, அவர் போயிட்டாரு, ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை இதற்காக கூட்டி இது விவாதித்து முடிவெடுக்கணும். அப்படி ஒருவேளை அந்த மாதிரி திருத்தம் செஞ்சு ஒரு 70 லட்சம் பேர் இங்கே வந்தால் அதனுடைய நம்ம அரசியல் போராட்டம் நடத்தணும். தேர்தலே நடத்த விடக்கூடாது. சரி, ரொம்ப நன்றி சார்.